கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் அப்படின்னா வெளியில் இரு. பி அப்படின்னா இரு. அவுட் சைட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் இரு. ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் இரு. பி அவுட் சைட் ஃபார் அ வைல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take good care hereafter. I will take good care hereafter. I will take good care அப்படின்னா நான் நல்லா பார்த்துக்கிறேன். Hereafter அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். I will take good care hereafter. இதுவே நான் அவளை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I will take good care of her hereafter. I will take good care of her hereafter. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நீ ஏன் சும்மாவே இருந்த? அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't know what to do in that situation. I didn't know what to do in that situation. I didn't know what to do. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. I didn't know. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வந்து பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். I didn't know. எனக்கு தெரியலை. What to do. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. In that situation. அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். ஏதாச்சும் சொல்லிவிட்டு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓகே ஓகே நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do as you say. I will do as you say. நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். I will do நான் செய்கிறேன். As you say நீ சொல்கிற மாதிரி. சேனா சொல்கிறது. As you say நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நீ பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இது நீ பண்ணுற மாதிரி இல்லை, வேறு டேஸ்ட் இருக்குது, நீ பண்ணுற மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is not like you do. It is not like you do. It is not like அது மாதிரி இல்லை. You do நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. லைக் அப்படின்னா மாதிரி. It is not இது இல்லை. லைக் மாதிரி. You do நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பாராட்ட மாட்டியா? நீ இதை பாராட்ட மாட்டியா? நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ இதை பாராட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you appreciate it? Won't you appreciate it? Appreciate அப்படின்னா பாராட்டுறது. ஸோ won't you appreciate it? நீ இதை பாராட்ட மாட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போ தான் திரும்ப வரியா? காலையிலேயே போனால் இப்போ தான் திரும்ப வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you returning only now? Are you returning only now? Are you returning நீ திரும்ப வரியா? Only now இப்போ தான். Are you returning only now? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It took me some time to do it. It took me some time to do it. It took me some time. இது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. To do it இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. ஓகேவா? என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I speak out of my heart. I speak out of my heart. என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். இதுவே உன் மனசில் உள்ளதை நீ பேசு. உன் மனசில் உள்ளதை நீ பேசு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். நீ உன் மனசில் உள்ளதை நீ பேசு. ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரியுது? உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளவு தெரியுது? நீ எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How do you know so much about me? How do you know so much about me? How do you know உனக்கு எப்படி தெரியுது? So much நிறைய. About me என்னை பற்றி.
என்னை பற்றி உனக்கு எப்படி நிறைய தெரியுது. ஹவு டு யூ நோ ஸோ மச் அபவுட் மீ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ வென் டு டூ இட். ஐ நோ வென் டு டூ இட். ஐ நோ எனக்கு தெரியும். வென் எப்போது, டு டூ இட் இதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ வென் டு டூ இட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை இப்போ பண்ணு. இதை இப்போ பண்ணு. இதை இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டூ இட் ரைட் நவ். டூ இட் ரைட் நவ். இதை இப்போவே பண்ணு. டூ இட் ரைட் நவ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நீ இதை பண்ணுனியா. நீ இதை பண்ணுனியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா. நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா. ஸோ எங்கேயோ எல்லோரும் வெளியில் போகிறீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ். டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ். க்ளோத்ஸ் அப்படின்னா துணி, ட்ரெஸ்ஸு. டிட் யூ பேக் எடுத்து வச்சிட்டியா, பேக் பண்ணிட்டியா. டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ் உன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானே அவனை பண்ண சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். நானே இதை அவனை பண்ண சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு டூ ஹீ won't. ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு டூ he won't. even if I ask him நானே அவன்கிட்ட சொன்னாலும் he won't அவன் பண்ண மாட்டான். ask him to do இதை பண்ண சொல்லி நானே சொன்னாலும் he won't அவன் பண்ண மாட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் வரல. எங்கேயாச்சும் எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. யாராவது நான் வரலன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன் வரலங்கிற. நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். why are you not coming. why are you not coming. நீ ஏன் வரல. why are you not coming. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீயா கற்பனை பண்ணாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். there is nothing like that. there is nothing like that. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. there is nothing ஒன்றும் இல்லை. like that அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா. அவளோட வர சொல்லி என்ன கூப்பிட்டா. அவளோட வர சொல்லி என்ன கூப்பிட்டா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். she asked me to come with her. she asked me to come with her. she asked me to come. அவள் என்ன கூப்பிட்டா. அவள் என்ன வர சொன்னா. with her அவளோட அவள் என்ன வர சொன்னா. she asked me to come with her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I agreed immediately. I agreed immediately. I agreed நான் ஒத்துக்கிட்டேன். immediately உடனே நான் ஒத்துக்கிட்டேன். I agreed immediately. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க வந்துட்டாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். they have arrived. அவங்க வந்துட்டாங்க. they have arrived. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஷுட் நோ மீ பெட்டர். யூ ஷுட் நோ மீ உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பெட்டர் நல்லா. உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நோ மீ பெட்டர். இதை எப்படியாச்சும் அவகிட்ட கொடு. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கிவ் திஸ் டு ஹர் சம்ஹவ். give this to her இதை அவகிட்ட கொடு. somehow எப்படியாச்சும் இதை அவகிட்ட கொடு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு மரம் கலண்டுடுச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். are you out of your mind. உனக்கு மரம் கலண்டுடுச்சா. are you out of your mind. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அவகிட்ட கொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் கிவ் இட் டு ஹர். என்னால் கொடுக்க முடியாது. ஐ காண்ட் கிவ் இட் என்னால் இதை கொடுக்க முடியாது. டு ஹர் அவகிட்ட என்னால் இதை கொடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he wouldn't have done this.
he wouldn't have done this. he wouldn't have done அப்படின்னா அவன் பண்ணியிருக்க மாட்டான். this இதை அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். he wouldn't have done this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ இன்னைக்கு பண்ணியிருக்கான். அவன் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கான். பாரு அவன் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். he has done something today. he has done something today. அவன் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கான். அவன் நாளைக்கு ஏதோ பண்ண போகிறான். அவன் நாளைக்கு ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. இது தவிர நீ என்ன வேற என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன். இதை தவிர என்ன நீ வேற என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை மட்டும் செய்ய சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will do whatever you want other than this. I will do whatever you want other than this. I will do whatever you want. நீ ஆசைப்படுற என்ன வேணால் நான் செய்கிறேன். அதர் தென் திஸ் இதை தவிர நீ ஆசைப்படுற வேறு என்ன வேணால் செய்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ மற்ற வேறு எல்லாம் செய்கிறேன் இதை தவிர ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை சீக்கிரம் பண்ணுறேன். நான் அதை சீக்கிரம் பண்ணுறேன். நீ சொன்னதை நான் சீக்கிரம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will do that soon. I will do that soon. I will do that. நான் அதை பண்ணுறேன். soon சீக்கிரம். நான் அதை சீக்கிரம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்காக தயவு செஞ்சு இதை பண்ணுறியா. எனக்காக இதை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ. கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ. எனக்காக நீ இதை பண்ணுறியா. கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ. இதுவே எனக்காக இதை மட்டும் பண்ணு. எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் மீ. ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் மீ. டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணு. ஃபார் மீ எனக்காக. எனக்காக இதை பண்ணு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன இதை பண்ண சொல்லாத. நான் பண்ண மாட்டேன். என்னட்ட பண்ண சொல்லாத. வேறு யாருக்கிட்டையாவது சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். டோன்ட் ஆஸ்க் மீ என்கிட்ட சொல்லாத. டு டூ திஸ் இதை பண்ணுறதுக்கு என்கிட்ட சொல்லாத. இதை என்ன பண்ண சொல்லாத. டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் எதுவுமே பண்ணதில்லை. நான் உங்கள் எல்லாருக்கும் எதுவுமே பண்ணினதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have done nothing to you all. I have done nothing to you all. I have done nothing அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை. to you all உங்கள் எல்லாருக்கும் நான் எதுவுமே பண்ணலை. I have done nothing to you all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு கூட இது தெரியாது. அவளுக்கு கூட இது தெரியாது. அவளுக்கு கூட இது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She doesn't know this even. She doesn't know this even. She doesn't know this. அவளுக்கு இது தெரியாது. ஈவன் அப்படின்னா அவளுக்கு கூட இது தெரியாது. She doesn't know this even. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கூட என்கிட்ட இதை சொல்லலை. நீ கூட என்கிட்ட இதை சொல்லலை. நீ கூட என்கிட்ட சொல்லலை பற்றியா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You too didn't tell me this. You too didn't tell me this. You too didn't tell me அப்படின்னா நீ கூட என்கிட்ட சொல்லலை. திஸ் இதை நீ கூட இதை என்கிட்ட சொல்லலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம். வா நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஆல் ஈட் அப்படின்னு நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். டுகெதர் ஒன்றா நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம். லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக இங்கே வரல. நான் அதுக்காக இங்கே வரல. நான் வேறு விஷயமா இங்கே வந்தேன். நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐ எம் நாட் ஹியர் நான் இங்கே இல்லை. நான் அதுக்காக இங்கே இல்லை. ஃபார் தட் அதுக்காக. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் அவருடைய அப்பாவா. நீங்கள் அவனோட அப்பாவா. நீங்கள் அவருடைய அப்பாவா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஆர் யூ ஹிஸ் டேட். ஆர் யூ ஹிஸ் டேட். ஆர் யூ நீங்களா. ஹிஸ் டேட் அவரோட அப்பா நீங்களா. ஆர் யூ ஹிஸ் டேட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னில நான் அதை என்னன்னு கேட்க மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்.
I forgot to ask you. I forgot to ask you. I forgot. நான் மறந்துட்டேன். To ask you. உங்ககிட்ட கேட்குறதுக்கு நான் மறந்துட்டேன். I forgot to ask you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நெஜம். இதுதான் நெஜம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட் இஸ் த ட்ரூத். இட் இஸ் த ட்ரூத். இதான் நெஜம். இட் இஸ் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானே இதை சொல்லிடலான்னு தான் இங்கே வந்தேன். நானே உங்ககிட்ட இதை சொல்லிடலான்னு வந்துட்டேன். நானாகவே சொல்லிடலான்னு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I came here to inform you myself. I came here to inform you myself. I came here. நான் இங்கே வந்தேன். To inform you. உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்கு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. myself. நானே சொல்லிடலான்னு வந்துட்டேன். ஓகேவா. I came here to inform you myself. நான் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன், அவர் சொல்லலை, அதனால் நானே சொல்லிடலான்னு வந்துட்டேன். I came here to inform you myself. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அவன் எங்கே இருக்கான். இப்போது அவன் எங்கே இருக்கான். இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வேர் இஸ் ஹீ நவ். வேர் இஸ் ஹீ நவ். இப்போ அவர் எங்கே இருக்கார். வேர் இஸ் ஹீ. அவர் எங்கே இருக்கார். அவன் எங்கே இருக்கான். நவ். இப்போ அவன் எங்கே இருக்கான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்ல போகிற. அதே தான் சொல்லுவேன், வேறு என்ன சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு சே. வாட் ஆர் யூ கோயிங் டு சே. வாட் ஆர் யூ கோயிங் டு சே. நீ என்ன சொல்ல போகிற. வாட் ஆர் யூ கோயிங் டு சே. ஓகேவா. சே அப்படின்னா சொல்கிறது. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு சே. நீ என்ன சொல்ல போகிற. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போவாவது ஒன்று இதை பண்ண சொல்லியிருக்கேனா. இப்போ என்னால் முடியலன்னு தானே இப்போ நான் செய்ய சொல்கிறேன், எனக்காக செய்ய. நான் எப்போயாச்சும் இதை ஒன்று நான் பண்ண சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Have I ever asked you to do this? Have I ever asked you to do this? Have I ever asked you? நான் எப்போயாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா. to do this. இதை செய்ய சொல்லி நான் உங்ககிட்ட எப்போயாவது கேட்டிருக்கேனா. Have I ever asked you to do this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I came to know only 2 days before. I came to know only 2 days before. I came to know. எனக்கு தெரிய வந்துச்சு. only 2 days before. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானே இதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். நானே இதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அவள் சொல்லிட்டா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I was about to tell this. I was about to tell this. நானே இதை சொல்லலான்னு இருந்தேன். I was about to tell this. நானே இதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I was about to tell you this. I was about to tell you this. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஏன் இதை பண்ணுனான்னு எனக்கு தெரியலை. அவள் ஏன் இதை பண்ணுனான்னு எனக்கு தெரியலை. நான் பண்ணாதன்னு சொன்னா, ஆனால் அவள் ஏன் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't know why she did it. I don't know why she did it. I don't know. எனக்கு தெரியலை. Why she did it. அவள் ஏன் இதை பண்ணான்னு எனக்கு தெரியலை. ஓகேவா. அவள் எப்போ பண்ணுவான்னு எனக்கு தெரியலை. அவள் எப்போ பண்ணுவான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுக்கலை. நான் இதை மறுக்கலை. ஆமாம், நான் தான் பண்ணினேன். நான் இதை மறுத்தலாம் பேசலை. நான் தான் பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am not denying it. I am not denying it. deny அப்படின்னா மறுக்கிறது. ஸோ I am not denying அப்படின்னா நான் அதை மறுக்கலை இதை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன வேணால் பண்ணட்டும். அவன் என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Let him do whatever he wants. Let him do whatever he wants. அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் பண்ணட்டும். Let him do whatever he wants. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது வேண்டாமா. உனக்கு இது வேண்டாமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't you want this? Don't you want this? உனக்கு இது வேண்டாமா. இதுவே உனக்கு இது வேண்டுமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்டேருந்து தள்ளியே இரு. அவகிட்டேருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். Stay away from her. Stay away from her. Stay away. தள்ளி இரு.
ஃப்ரம் ஹர் அவகிட்டேருந்து, ஸ்டே அவே ஃப்ரம் ஹர் அவகிட்டேருந்து தள்ளியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னு பாரேன், அவன் என்ன பண்ணுறான்னு பாரு. இங்கே வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லுக் வாட் ஹீ இஸ் டூயிங். லுக் வாட் ஹீ இஸ் டூயிங். லுக் பாரு, வாட் ஹீ இஸ் டூயிங் அவன் என்ன பண்ணுறான்னு வந்து பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒன்று புரியலை, எனக்கு ஒன்று புரியலை. இப்போ எதோ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லுவோம், எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கெட் சம்திங். ஐ டோன்ட் கெட் சம்திங். எனக்கு ஒன்றும் புரியலை. ஐ டோன்ட் கெட் சம்திங். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்படி ஒருத்தவங்களால் இதை சாதாரணமாக சொல்ல முடியும்? எப்படி ஒருத்தவங்களால் இதை சாதாரணமாக சொல்ல முடியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் சம்ஒன் கேஷுவலி சே திஸ். ஹவு கேன் சம்ஒன் கேஷுவலி சே திஸ். ஹவு கேன் சம்ஒன் சே அப்படின்னா எப்படி ஒருத்தவங்களால் சொல்ல முடியும். ஸோ கேஷுவலி சே திஸ் அப்படின்னா சாதாரணமாக எப்படி இதை ஒருத்தவங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't understand my struggle. He doesn't understand my struggle. என்னோட கஷ்டம், ஸ்ட்ரகிள் அப்படின்னா கஷ்டம், என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. He doesn't understand my struggle. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.